ஹலோ லவ்லீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு இப்ப டேட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது போன ஃப்ரைடேக்கும் முந்தின ஃப்ரைடே எடுத்தது தான். சடனா விளாக் போட்டது ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். அது ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய நேரத்துல வந்து "நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து அப்படியே டோட்டலா புரட்டி போடுற மாரி நடந்துரும். ஸோ அதே போல தான் எனக்கும் கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்குள்ள எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆக மொத்தத்துல இப்படி ஒரு பிரேக் இந்த டைம்ல எனக்கு கண்டிப்பா தேவை. அதாவது நம்மளா வந்து பிரேக் எடுக்க மாட்டோம். நம்மளா நம்மள பாத்துக்க மாட்டோம். நம்ம உடம்பு வந்து நம்மள ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். இதுக்கு மேல இது மூவ் ஆகாது. நீ கொஞ்ச நேரம் கண்டிப்பா இந்த இடத்துல நின்னே தான் ஆகணும். ரெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்கா ரன் ஆவேன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளிடும். அந்த மாதிரி என்னையும் என் பாடி இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளிடுச்சு. ஸோ ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுத்து என்னோட பாடிய ரெக்கவர் பண்ணிட்டு இந்த தடவ வந்திருக்கேன்னு சொல்லலாம். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லாங் கேப்பா மாறிடுச்சு. நான் இவ்ளோ கேப் இந்த டைம்ல எடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல கொஞ்சம் கூட. பட் ஓகே, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான். இன் ஜெனரல் நான் இது நோட் பண்ணது என்னன்னா, நெறைய லேடீஸ் வந்து எஸ்பெஷலி வீட்ட பாத்துக்கணும், குழந்தைங்கன்னு ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம மைண்ட் செட், நம்ம பிரையாரிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. நம்மளோட ஹெல்த்த பாத்துக்கிறது, இன்னும் சொல்லப்போனா, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் இன்னைக்கு என்னமோ டயர்டா இருக்கே அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்தா கூட, அந்த ஃபீல வந்து ரொம்ப லீஸ்ட் பிரையாரிட்டில வச்சுர்றோம். அது ஒரு பெரிய தப்புன்னு நான் வந்து நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்ல, நான் உணர்ந்துட்டேன். இதுக்கு மேல வந்து நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். தென் அண்ட் தேர் நம்மளாவே நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, கம்பல்சரி உடம்பாவது முடியாம ஒரு ஸ்டார்ட்டிங் நமக்கு அந்த தெரியும் இல்லையா? அந்த டைம்லயே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆயிக்கிறது நம்மள ஈஸியா ஆக்கிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து எல்லாருமே எஸ்பெஷலி வீட்டோட லேடீஸ் உடம்ப பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா? நீங்க எப்படி சின்ன அலர்ட் குடுக்கும்போதே பாடிய ரெக்கவர் பண்ணிப்பீங்களா? இல்ல இந்த மாரி மொத்தமா படுத்து எந்திரிச்சு வருவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம லேடீஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சேனல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.